தென்காசி மாவட்டம் பண்புழி அருகே குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டிருந்த காட்டு யானை 15 மணி நேரத்திற்கு பிறகு காட்டுக்குள் சென்றது. யானை தாக்கியதில் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் பண்புழி அருகே கரிசல் குடியிருப்பு பகுதியில் ஒற்றை காட்டு யானை நேற்று அதிகாலை 5 மணிக்கு ஊருக்குள் புகுந்தது. அப்போது யானை தாக்கியதில் ஆறுமுகசாமி என்பவர் படுகாயமடைந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை வனத்துக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். 3 முறைக்கு மேல் குளத்திலிருந்து கிராம பகுதிக்குள் யானை வந்த நிலையில் வெடிவெடித்து யானையை வனத்துறையினர் விரட்டினர். பண்பொழி கரிசல் குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து கரிசல் குளம் பகுதிக்கும் அதன் அருகே உள்ள தோட்டங்கள் மற்றும் வயல்வெளி இருக்கும் பகுதிகளுக்கும் யானை மாறி மாறி சென்றதால் மக்கள் அச்சத்தில் வீடுகளில் முடங்கினர். மாவட்ட நிர்வாகத்தில் வனத்துறை சொன்னனால திரும்ப அகழி வெட்டினாங்க. 2011 அகழி வெட்டினாங்க. அகழி இதே மாதிரி 30 கிலோமீட்டருக்கு அகழி வெட்டினாங்க. அகழிய வெட்டினையும் இதே மாதிரி தான் சொன்னோம். ஆனா எந்த பிரயோசனம் இல்ல. தொடர்ந்து இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க. ஆனா எங்களுக்கு இப்போ பயிர் அழிஞ்ச விட எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம நாங்க அழிஞ்சிட்டு இருக்கோம். அதிகாலையிலே எந்திரிச்சு இங்க விவசாயம் பாக்குறதுனால அதிகாலையில எந்திரிச்சு வெளியில வந்தோம். திடீர்னு பாக்குற போது ரொம்ப பயமா இருந்தது. பார்த்துட்டு திரும்ப இந்த வழியாக தான் திரும்ப போயிருச்சு. மறுபடி வனத்துறையிலேருந்து வந்தாங்க, பொதுமக்கள் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவங்களால செஞ்ச முயற்சியெல்லாம் கொஞ்சம் விரட்டி விட்டாங்க. திரும்பவும் மறுபடியும் அது அங்கங்கமாக தான் வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஆடு மாடுகள் வச்சிருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கு. 5 மணிக்கு காலையில் பார்த்தோம். 5 மணிலிருந்து 8 மணிக்கு மேற்காம போச்சு. 10 மணிக்கு கிழக்காம வந்துச்சு. இப்போ 3 மணிக்கு மேற்காம போச்சு. 4 மணிக்கு கிழக்காம வருது. எங்கள் வீட்டை சுற்றி தான் ராந்தது ஐயா. நாங்கள் ஒருத்தரும் போலீஸ்காரங்க வேலைக்கு போகக்கூடாதுட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு பார்த்தா ஆடு ஊட்டி எல்லாம் கிடக்கு. அங்கதான் பார்த்துக்கிட்டு நிற்கும். மாலை நேரத்தில் யானை மீண்டும் ஊருக்குள் செல்ல தொடங்கியது. பண்புழி வடகரை பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு கரிசல் வழியாக போக்குவரத்து நடைபெற்றது. வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். கிட்டத்தட்ட 15 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானை சாலையை கடந்து வனப்பகுதிக்கு சென்று விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அதன் பின்னர் பிரதான சாலையில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டது. யானை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான தென்காசி மாவட்டத்தில் மேக்கரை முதல் சிவகிரி வரையிலான பகுதியில் அடிக்கடி காட்டு யானைகள் மற்றும் பிற வன விலங்குகளால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல மனுக்களை கொடுத்து போராடியும் வருகின்றனர். தொடர் போராட்டத்தின் காரணமாக 2006ஆம் ஆண்டில் சோலார் மின்வேலிகள் அமைக்கப்பட்டன. ஆனால் அதன் பின்பும் இதே பாதிப்புகள் தொடர்கதையாகி வந்த சூழ்நிலையில் மீண்டும் அகழிகள் வெட்டி யானைகளை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்தன. இருந்தபோதிலும் மீண்டும் இதே நிலை தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் சுந்தர மகேஷ்.